செய்திகள் தொடர்கின்றன. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழையால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தங்கம் வழங்கிட கேட்கலாம். தங்கம், வணக்கம். தற்பொழுது குற்றால அருவிகள் இருக்கக்கூடிய சூழல் என, தொடர்ந்து சுற்றுலா பயணிகளுக்கான அந்த தடை நீடிக்கிறதா, என்ன நிலவரம்? வணக்கம். தமிழகத்தில் தற்போது தென்மேற்கு பருவமழையானது தீவிரமடைந்து காணப்படுகிறது. அந்த வகையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் தற்போது கடந்த 2 நாட்களாக அதிக அளவு மழைப்பொழிவு பதிவாகி வருகிறது. குறிப்பாக குற்றால அருவிகளான குற்றால மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம், புலியருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தற்போது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி பகுதியில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக நீர்வரத்தானது அதிகரித்து காணப்படுகிறது. வழக்கமாக ஜூன் 1ஆம் தேதி தொடங்கும் சீசன் 10 நாட்கள் முன்னதாகவே தொடங்கியது. இந்நிலையில் தற்போது தொடர்ந்து பெய்து வரும் மழையினால் நீர்வரத்தானது குற்றால அருவிகள் அதிகரித்து காணப்படுகிறது. இந்நிலையில் நேற்றைய முன்தினம் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக மாவட்ட நிர்வாகம் சார்பில் கனமழையின் எச்சரிக்கையை தொடர்ந்து அனைத்து அருவிகளும் மூடப்பட்டது. தொடர்ந்து தற்போது 3வது நாளாக இந்த தடையானது நீடித்து வருகிறது. தற்போது நாம் மெயின் அருவி பகுதியில் நின்று கொண்டிருக்கிறோம். மெயின் அருவியில் தற்போது காட்டாற்று வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டுள்ளது. மேலும் தற்போது இது கோடை விடுமுறையின் இறுதி 10 நாட்கள் என்பதால் சுற்றுலா பயணிகளின் வருகை, குறிப்பாக வெளியூரில் இருந்து சுற்றுலா பயணிகள் வருகை அதிகமாக உள்ளது. வரும் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க அனுமதி இல்லாததால் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். மேலும் தற்போது அருவி பகுதியில் காவல்துறையினர் அனைத்து அருவிகளிலும் காவல்துறையினர் பேரிகேட்டுகள் அமைத்து தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தற்போது அவ்வப்போது மழை பெய்து வருவதால் குற்றாலத்தில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கானது நீடித்து வருகிறது. மேலும் ஏற்கனவே இது 3வது நாள் தடை என்பதால் இன்னும் இந்த மாலை முதல் இல்லை நாளை காலை வரை இந்த தடையானது தொடர்ந்து நீடிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தற்போது தொடர்ந்து மழையானது பெய்து கொண்டிருக்கிறது. மேலும் தற்போது மாவட்ட நிர்வாகம் சார்பில் நீர்நிலைகள் மற்றும் மற்ற இடங்களுக்கு சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டுள்ளது. மழையின் அளவை பொறுத்து தற்போது குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்படுவார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.